வணக்கம். வெல்கம் டூ சிப்பாயா பார்ட் 1. இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா, ஹுண்டாய் கம்பெனி யார்டுக்கு வந்திருக்கேங்க. இது வந்து யார்டுனா, இது வந்து வெளியில் உள்ள யார்டு. யார்டு அப்படின்னா, கம்பெனியில் இருக்கிற கார்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி இங்கே கொண்டாந்து வச்சுருவாங்க. இங்கே வச்சு இங்கேருந்து வெளியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இங்கேருந்து. அது வந்து ட்ரெயினில் இதை வந்து ஏற்றிட்டு போகிறாங்க. இதுதான் யார்டு. சின்ன யார்டு தான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. கம்பெனிலேருந்து ஒரு ட்ரக்கில் ஏற்றிட்டு வராங்க. அந்த ட்ரக்கில் ஏற்றிட்டு வந்து இங்கே கொண்டாந்து இறக்கி இங்கேருந்து ட்ரெயின் உள்ளுக்கு எல்லாத்தையும் ஏற்றுறாங்க. இப்போ நம்ம அதை பார்க்கறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு பக்கத்தில் சிங்கப்பெருமாள் கோயிலுன்ற இடம் தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து தான் எல்லா காரையும் ஏற்றிட்டு போகிறாங்க. இங்கேருந்து ஏற்றிட்டு போய் இது எங்கே வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா, இல்லை இந்தியாவுக்குள்ளேயே வேறு எங்கேயாவது கொண்டு போய் சப்ளை பண்ணுறாங்களான்றது எனக்கு தெரியல. ஆனால் ஒரு இங்கேருந்து தான் எல்லாத்தையும் ஏற்றிட்டு போகிறாங்க. இங்கே வந்து ஏற்றிட்டு போகிறாங்க. ட்ரக்கு வருங்க, ட்ரக்கெல்லாம் காட்டுறேன். இப்போ வரும். ஹுண்டாய்ன்னு போர்டு போட்டுக்கிட்டு அதில் வந்து ஒரு ட்ரக்கு வரும். அந்த ட்ரக்லாம் பார்த்தீங்கன்னா குஜராத்து, ஹரியானா இங்கேருந்து இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தா தெரியும். அங்கே பார்த்தோம்ல அந்த காரு இந்த ட்ரெயின் உள்ளுக்கு ஏற்றுவாங்க பாருங்க. லோக்கல் ட்ரெயின் கிடையாது, பக்கத்தில் இருக்கிற ட்ரெயின் வரும் பாருங்க. கார் வருது பார்த்தீங்களா, அந்த காரை அப்படியே உள்ளே மேலே ஏற்றுறாங்க. இதே மாதிரி நான் வந்து மகேந்திராவுக்கு போயிருக்கேங்க. மகேந்திரா வந்து அது எங்கே இருக்குன்னா, மகாராஷ்டிராவில் வந்து நாசிக்ன்ற ஒரு ஊரில் இருக்குது. நானும் அங்கே ஒரு நாள் போய் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே அங்கே போய் பார்த்தீங்கன்னா, இதோட பயங்கரமான யார்டு எல்லாமே பெரிய பெரிய யார்டாக இருக்கும். பட் இதுவே ஹுண்டாய் கம்பெனியில் போய் பார்த்தீங்கன்னா, இதுவே இன்னும் ரொம்ப பெருசாக தான் இருக்கும். அங்கேருந்து ட்ரக்கில் ஏற்றி, ட்ரக்லேருந்து இங்கே கொண்டாந்து இறக்கி, இங்கேருந்து ட்ரெயினில் ஏற்றி, ட்ரெயின்லேருந்து வேறு எங்கே கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. அது வெளிநாட்டுக்குன்னா கப்பலில் ஏற்றுவாங்க, இல்லை இதே இந்தியாவுக்குள்ளே அப்படின்னா அங்கங்கே கொண்டு இறக்கி விட்ருவாங்க. கார் வருது பாருங்கள், அந்த காரு. இதை பாருங்கள் எப்படி இதில் வச்சு கட்டி கீழே பாருங்கள், சின்ன சின்ன ஹோலாக இருக்குது. இதில் எப்படிங்க விற்கிறாங்கன்னு தெரியல. கட்டையெல்லாம் இருக்குது பாருங்கள். டயருக்கு வந்து முட்டு கொடுக்குறதுக்காக கட்டையெல்லாம் வச்சுருக்காங்க. நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கயிறுலாம் வச்சுருக்காங்க. வருது பாருங்கள். கொஞ்சம் சவுண்டு கேட்குது மட்டக்கு மட்டக்குன்னு. வா 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 வந்துருச்சுங்க. எங்கடா காணா, எங்கடா போச்சு? வந்துருப்பான், வந்துருச்சுங்க. பாருங்க, இதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு 2-3 கார் வருதுங்க. நம்ம அதையும் பார்ப்போம் இருந்து. இது இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடியும் போய் பார்ப்போம். இதெல்லாம் எப்படி கட்டி இது பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது எப்படி பேலன்ஸ் பண்ணி நிற்கும் அப்படின்றதெல்லாம் போய் பார்ப்போம் கொஞ்சம் நேரத்தில். இப்போ நான் வருது, ரெண்டு கார் வருது. அதை பார்த்துட்டு நம்ம போவோங்க. நான் கொஞ்சம் ஃப்ரண்டில் போய் அந்த காரு உள்ளே ஆள் இருக்காங்க. ஒரு 2-3 பேர் இருக்காங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? அவங்க தான் பண்ணுறாங்க, ஏதோ வேலை பண்ணுறாங்க. அது எப்படின்னு கட்டி எப்படி நிப்பாட்டுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் போய் கொஞ்ச நேரம் கழிச்சு. நான் போய் பார்த்தேங்க, அது எப்படி கட்டுறாங்க அப்படின்றதெல்லாம். எப்படின்னா, காருக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து ஒரு தெர்மோகோலை ஒட்டிடுறாங்க. முன்னாடி ஒன்று, பின்னாடி ஒன்று ஒட்டிடுறாங்க. ஒரு இந்த மாதிரி தாங்க. ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வர முடிஞ்சது. கயிறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கயிறை வச்சு வீலை வச்சு கட்டிடுறாங்க. அந்த ஹோல்ஸ்லாம் உள்ளே விட்டு பயங்கரமாக கட்டி வச்சிடுறாங்க. ரொம்ப சேஃப்டியாக தான், ரொம்ப சேஃப்டின்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு சேஃப்டி நகராத அளவுக்கு இருக்குது. அப்படி தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த கட்டையெல்லாம் வச்சு முன்னாடி பின்னாடி கட்டையெல்லாம் வச்சு கயிறு ஒரு பேலன்ஸ்க்காக கட்டி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அப்படின்றது சொல்ல முடியாது. அதுக்கு தான் தெர்மாக்கோல் முன்ன பின்ன வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ ஒரு காருக்கு 2 தெர்மாக்கோல், முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று அப்படி வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பெட்டியில் பார்த்தீங்கன்னா கார் உள்ளே இருக்குது. டோர் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன், ஆனால் ஏதோ
கயிறுலாம் வச்சு கட்டி இப்படி வெட்டி வச்சுருக்காங்க. சரி நம்ம யார்டுக்கு போவோம் கொஞ்ச நேரம். யார்டுக்கு வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. யார்டு இவ்வளோதான், ரொம்ப சின்னது தான். இதுக்கு ஒரு லைட் கம்பம் எல்லாம் இருக்குது பாருங்க. அங்கே பார்த்தீங்களா, நல்லா தெரியுதுங்களா? கார்கள் கீழே இறக்குற லிஃப்ட் பண்ணி கீழே இறக்குறாங்க. ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்குது, அதில் கீழே இறக்குறாங்க. மேலே இருந்து கீழே இறக்குறாங்க. ஒரு டிரைவர் பக்கத்தில் இருக்காரு பாருங்க, அது ஏதோ பண்ணுறாரு பாருங்க. பண்ணோன்னே அதெல்லாம் இறங்கிருச்சு. பார்ப்போம் எப்படி இறக்குறாங்க அப்படின்றத. போகிறாரு, அவரே போகிறாருங்க. போய் அவரே எடுப்பார்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி கீழே எல்லாம் இறக்குறாங்க அப்படின்றத. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க இதெல்லாம் பார்க்க. எப்படின்னா, எங்கேயோ ஒருத்தங்க கார் புக் பண்ணுறாங்க, ஆர்டர் கொடுக்குறாங்க. இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் ஆகுது. இங்கேருந்து மேனுஃபேக்சரிங் ஆகி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. அது அங்கேருந்து இதை டெலிவரி பண்ணுறது தாங்க பெரிய சிரமப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கேருந்து ஒரு ட்ரக் வச்சு ஏற்றி இங்கே கொண்டாந்து யார்டில் இறக்கி, இங்கேருந்து ட்ரெயினில் ஏற்றி இங்கேருந்து எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. இந்தியாவுக்குள்ளனா பிரச்சனை இல்லை. இப்போ வெளிநாட்டுக்குன்னா இங்கேருந்து கப்பலில் ஏற்றி, கப்பல்லேருந்து அங்கிட்டிருந்து ஒரு ட்ரக் வச்சு ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஷோரூமில் கொண்டு போய் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கார் புக் பண்ணவங்களுக்கு டெலிவரியே கொடுப்பாங்க. அப்படின்னா எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது பாருங்க. எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸு எப்படி இருக்குது பாருங்க. எப்படிலாம் நடக்குது பாருங்க. கொடுமைங்க இதெல்லாம். ஒரு கார் இறக்கிட்டாரு டிரைவர்னா. பார்ப்போம், இன்னும் ஒரு டிரைவர் தான் இருக்காருங்க, வேற யாரையும் காணோம். இவர் தான் அந்த வண்டியோட டிரைவர்னு நினைக்கிறேன். ஏன்னா லிஃப்ட் இறக்குனாரு, இவர் தான் லிஃப்ட்டும் இறக்குனாரு. இவர் ஒருத்தர் தான் நினைக்கிறேங்க. இவர் ஒரு ஆள் தான் இறக்குவாருட்டுருங்க. இந்த கண்டெய்னரில் மொத்தம் எத்தனை கார் இருக்குன்னு தெரியல. இவ்வளோ காரையும் ஒரு ஆளும் இறக்குன்னா இதுக்கு எவ்வளோ நேரங்க ஆகும்? இதுக்கு டிரைவர்லாம் இருக்காங்க. இங்கேருந்து இப்போ இவர் இறக்கி வைக்கிறாரா, அந்த காரை எடுத்துகிட்டு வந்து உள்ளே ஏற்றுறதுக்கு அதுக்கு தனி டிரைவர் இருக்காங்க. அதுக்கு ஒரு 4, 5 பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் என் பக்கத்தில் தான் இருந்தாங்க. நாங்கள் இவர் தாங்க போய் எடுக்கிறாரு. இவங்க எப்போங்க எடுத்து எப்போங்க பார்க்குறது? பார்ப்போம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி. கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்த கார் வந்துருச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் டைம் தான் ஆச்சு. ஏன்னா அவர் உள்ளே போய் மேலே ஏறி அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வரணும். அடுத்த கார் எடுத்துகிட்டு வர்றாங்கன்னு ஒருத்தர் தலையில் துண்டு போட்டிருக்காரு பாரு, தெரியுங்களா? பிளாக் கலர் காரு பக்கத்தில். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சீரியல் நம்பர் நோட் பண்ணுறாருங்க. இந்த கார் நம்பர் இங்கே வந்துருச்சா என்னன்றதை பார்க்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். ஒரு சீரியல் நம்பர் மாதிரி இருக்கும். அந்த நம்பர்லாம் இங்கே வந்து வந்துருச்சா அப்படின்றத கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. எடுத்து நோட் பண்ணுறாங்க. இங்கேருந்து நோட் பண்ணதுக்கப்புறம் தான் ட்ரெயினில் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஏன்னா ஆல்ரெடி நான் மஹேந்திரா யார்டுக்கு போனதுனால நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த லிஸ்ட்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்றப்போ அதனால தான் சொல்கிறேன். இவர் நோட் பண்ணுறாரு பாருங்க, எல்லா கார்லேயும் போயிட்டு. டிரைவர் பாவம் இந்த மனுஷன் ஒரு காரையை இறக்கி போய் ஏற்றிட்டு வர்றதுக்கு கடுப்புங்க. அடுத்த கார் வரும் பாருங்க, போயிருக்காரு உள்ளே. பார்ப்போம், அவர் ஏறி காரை எடுத்து கீழே இறக்குறதுக்குள்ள கொஞ்சம் டைம் தாங்க ஆகும். ஏன்னா ஒருத்தர் தான் இருக்கார் பாவம் மனுஷன். எந்த ஊர், எந்த மாநிலத்துலேருந்து வந்திருக்காருன்னு தெரில. அடுத்த கார் வந்துருச்சுங்க, எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க. பாருங்க, அந்த காரும் இங்கே இருக்குது பாருங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டு ஆல்ரெடி ஏற்கனவே எல்லாம் ஒரே மாடலுங்க. இங்கே இருக்குங்களா பொலிரோ இருக்குங்களா, அந்த காரில் தாங்க அந்த டிரைவர்லாம் வந்திருக்காங்க. அந்த டிரைவர்லாம் வெளியில் இருக்கிற கார்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே கொண்டாந்து வச்சுறாங்க. ட்ரெயின் உள்ளுக்க வந்து அங்கன ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அது வழியாக இறங்கிட்டு கொண்டாந்து காரை உள்ளே கொண்டாந்து வச்சுட்டு அது வழியாக இறங்கி மறுபடியும் இன்னொரு காரை போய் எடுத்துகிட்டு போய் சுற்றி கொண்டாந்து உள்ளே கொண்டாந்து வைக்கிறாங்கங்க. இப்படி தாங்க இதோட ப்ராசஸே நடந்துகிட்ருக்கு. இந்த ஒரு வராங்க, ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு, அந்த நாங்களாம் டிரைவர் தாங்க. எப்படின்னா இங்கே டிரைவர் அண்ணாக்கிட்ட எல்லாத்துட்டுமே பேப்பர் இருக்குதுங்க. அந்த பேப்பரில் காரோட நம்பரு, மாடல் எல்லாமே இதில் இருக்குது. அதுபடி தான் ஏற்றுறாங்க. காரை ஏடா கூடம்லாம் ஏற்ற மாட்டாங்க ட்ரெயினில். ஃபஸ்ட்டு எதை இறக்குறாங்களோ அதை தான் லாஸ்ட்டாக ஏற்றுவாங்க ட்ரெயின் உள்ளுக்க. எதை லாஸ்ட்டாக இறக்குறாங்களோ அதை ஃபஸ்ட்லேயே ஏற்றிடுவாங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு பெட்டியில் இருக்கும். ரொம்ப தூரம் போகிற காராக இருந்தால் ஃபஸ்ட்லேயே ஏற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் இறக்குற கார்லாம் லாஸ்ட்டாக ஏற்றுவாங்க. இது ஒரு சீரியல் நம்பர் பாரு, அதுக்கு தான் சீரியல் நம்பர் வச்சு அதுபடி தான் ஏற்றி இறக்குறாங்க. கார்லாம் சும்மா கன்னா பின்னான்னு தாங்க ஏற்றி இறக்கிடுவாங்க. இங்கே பாருங்க, இந்த கயிறு தாங்க, அந்த கயிறை வச்சு தாங்க டயரை கட்டுறாங்க. இந்த கயிறு பக்கத்தில் கட்டை இருக்குங்களா, இந்த கட்டை வச்சு தான் வீலுக்கு முட்டு கொடுத்துட்றாங்க. அந்த ட்ரக்கு வருதுங்க, கார் இறக்குனாங்களா அந்த ட்ரக்லாம் வருது. ட்ரக்கு வருது, இப்படி தான் வரும். வந்துட்டு போயிட்டு இதில் தான் எடுத்துகிட்டு போவாங்க எல்லாரும். அப்படி தான் பார்ப்போம் அப்படி இருக்கு.
ட்ரக்கு வருதுங்க. அந்த ட்ரக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் போயிடுது. இப்படியே வந்து வெளியில் போயிட்டு நேராக ஹுண்டாய்க்கே போயிடும். ஹுண்டாய் கம்பெனி இருக்குங்களா, அங்கேயே போயிடும். அங்கே போயிட்டு மறுபடியும் காரை ஏற்றிட்டு மறுபடியும் இங்கே வருங்க. வந்து இந்த ட்ரெயின் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு தான் இது பண்ணுவோம். இதை வந்து கண்டிப்பாக வெளியூருக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன், வெளிநாட்டுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேங்க. இந்த ட்ரக்கு மறுபடியும் ஹுண்டாய் கம்பெனி போங்க, அங்கே போயிட்டு கார்லாம் ஏற்றிட்டு வந்து இந்த ட்ரெயினை ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெயினை எடுப்பாங்க. இதோட இன்ஜின் பாருங்க, இங்கே தான் இருக்குது, காட்டுறேன் இருங்க. இதோ ஒருங்களா, அந்த இன்ஜின் வந்து அதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ரிவர்ஸ் வந்து போட்டு எங்கே கொண்டு போய் இறக்கணுமோ அங்கே கொண்டு போயிடுவாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் ஒரு வீடியோவில். டாடா பை.